கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் இணைந்திருக்கிறார். ஜாஃபர், எந்த அளவுக்கு உறைபனி நிலவுகிறது? நிச்சயமாக லாவண்யா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உறைபனி தாமதமாக துவங்கினாலும் அதன் தாக்கம் அதிகரித்த வண்ணமே உள்ளது. குறிப்பாக கடந்த நவம்பர் மாதத்தில் ஒரு சில நாட்களும், டிசம்பர் மாதத்தில் 10 நாட்களுக்கும் மேலாக காணப்பட்ட உறைபனி இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் காணப்பட்ட நிலையில் இந்த மாத இறுதியில் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கொடைக்கானலில் நேற்று பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் இரவில் வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் வரை நிலவி வருவதாலும் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிர் நிலவி வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலையில் 7 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக வெப்பநிலை காணப்பட்டு கடும் குளிர் நிலவியதால் பசுமை புற்களின் மேல் விழுந்த நீர்ப்பனி துளிகள் உறைந்து உறைபனியாக மாறியது. குறிப்பாக இந்த உறைபனியானது கொடைக்கானல் நீர்பிடிப்பு பகுதியான ஜிம்கானா புல்வெளி மற்றும் பாம்பார்புரம் அப்சர்வேட்டரி, பேர் சோலாசாலை மற்றும் ஆற்று கரையோர பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் காணப்பட்டது. இந்த பகுதிகளில் உள்ள பசுமையான புற்களின் மேல் உறைபனி பொழிவு இருந்ததால் பசுமை போர்த்திய புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் விரித்தது போல காட்சியளித்தது. அதே போல இந்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் மேற்பரப்பிலும் இலைகள், புற்கள், செடி கொடிகளின் மேல் படர்ந்திருந்த உறைபனியானது சூரிய ஒளிப்பட்டதும் ஆவியாகி சென்ற காட்சிகளும், அதே போல நட்சத்திர ஏரியில் படிந்திருந்த பனி சூரிய ஒளிப்பட்டதும் ஆவியாகி செல்லும் காட்சிகளும் கண்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது. மேலும் கொடைக்கானலில் நிலவி வரும் கடும் குளிரினால் அதிகாலையிலேயே ஆங்காங்கே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தீமூட்டி குளிர் காய்ந்து குளிரை சமாளிக்கும் சொட்டர், ஜர்க்கின் உள்ளிட்ட குளிர் ஆடைகளை அணிந்தவாறு நடமாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.